அனைவருக்கும் வணக்கம். கிரிட்டிக் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இந்த பகுதியில் நாம் ஜோடி குரூஸின் ஆலிசூல் உலகம் நாவல் குறித்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த நாவல் தமிழ் சூழலில் மிக முக்கிய படைப்பாக கருதப்படுகிறது. மீனவர்கள் குறித்து இதற்கு முன் எந்த நாவலும் வெளிவரவில்லை என்ற வகையில் இந்த நூல் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. கொற்கையின் கதை 1914 துவங்கி 2000 முடிய 80 வருட கால 3 தலைமுறைகளின் கதையை சொல்லும் நாவல் என்ற அமைப்பில் அதனுடைய கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் வளமை பரதவர்களின் வாழ்க்கையை சொல்லும் கதை மாந்தர்கள், முக்கியமாக கொற்கையில் குடியிருந்தவர்களுக்கும் பெரியத்துறை போன்ற பக்கத்து ஊரில் இருந்து குடியேறியவர்கள், கோயில்பட்டி போன்ற ஊரிலிருந்து பிழைக்க வந்த நாடார் இன மக்கள், 25க்கும் மேற்பட்ட குடும்ப மக்கள் கதை மாந்தர்களாக கொண்டு 1128 பக்கங்கள் உள்ளடக்கிய மாபெரும் நாவலாக இது இருக்கிறது. இலக்கிய பின்புலம் இல்லாத ஜோடி குரூஸின் இந்த அயராத உழைப்பில் இந்த நூல் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் உன்னதமான ஒரு விஷயமாகவே நான் கருதுகிறேன். தன்னுடைய மக்கள் மீது தீராத நேசத்தின் காரணமாக, தன் சமுதாயத்திற்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்ற ஏக்கத்தின் காரணமாகத்தான் அவர் இந்த நாவலை உருவாக்கியிருக்கிறார் என்று தெரிய வருகிறது. பரதவ இனத்தை சேர்ந்த ஒரு மனிதர், இவ்வளவு இன்னல்கள் இல்லாத ஒரு நிலையில் வாழும் ஒரு அதிகாரி, அச்சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட கடைநிலை மனிதனை எண்ணி வருந்துவது அவருடைய மனிதநேயத்தை காட்டுகின்றது. ஒரு மிக பெரும் பின்புலம் கொண்ட சமூகம் தன் நிலையில் வீழ்ந்து அடையாளமற்று போக காரணமாக இருந்த காரணிகளை ஜோடி குரூஸ் இந்த நாவலின் வழியாக வாசகர்களுக்கு பகிர்ந்து சென்றுள்ளார். நெய்தல் நிலத்தின் சொந்தக்காரர்களான மக்களின் ஒற்றுமை இன்மை, சொந்த இனத்தோடு கொண்ட பகைமை உணர்வு, பொறாமை, பெண்கள் மீன்பு கொண்ட அதிதீராத இச்சை உணர்வுகள், தன் தொழிலில் சரிந்தும் மற்றும் வேற்று மக்கள் தங்கள் ஊரில் குடிபுகுந்து தங்கள் உரிமைகளை பறித்து சென்றதையும் கடற்கரை மொழியினூடாக சுவாரஸ்யமாக விவரித்துள்ளார். வட்டார மொழியான கடற்கரை மொழிதான் இந்த நாவலினுடைய தனித்தன்மையாக நாம் கருத முடியும். வாசிப்பொருள் முதல் 20 பக்கம் புரிந்து வாசிக்க சிரமம் கொண்டாலும் பின்பு நாமும் அந்த மொழியை பேசும் நிலைமைக்கு தள்ளப்படும் நிலைக்கு வருகிறோம். மொழி என்பது வெறும் பேச்சு கருவி மட்டுமல்ல, ஒரு இனத்தின் அடையாளம், பண்பாடு, வாழ்க்கையாக மாறுகின்றது. வட்டார மொழியை பயன்படுத்தியதால் ஒவ்வொரு வழக்கு சொற்கள், பழமொழிகள், வசைமொழிகள், கேலி கிண்டல்கள் அப்படியே அறிந்து கொள்ள இயல்கிறது. இது ஒரு வரலாற்று நாவல் என்பதால் சில சம்பவங்கள் வரலாற்று நிகழ்வுடன் உணர்த்தி காலத்தையும் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிலம் சார்ந்த விவசாயிகள் போன்றே கடலை சார்ந்த இந்த கடலோடிகள் பல காலகட்டங்களில் புறக்கணிக்கப்பட்டதை, ஏமாற்றப்பட்டதை கொற்கை விளக்குகிறது. மிக முக்கியமாக தங்கள் நிலத்தின் உரிமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என எண்ணி மதமாறுவதும், அந்த மதமாற்றமே தங்களுக்கான அடையாளத்தை துறக்க, தங்களுக்கான தலைமையை, பண்பாட்டை இழக்க காரணமானதை திறம்பட விவரித்துள்ளார். மதம் என்பது ஆன்மீகம் கடந்து மனிதர்களை ஆட்டி படைக்கும் கருவிகளாக உருவாகும் போது சாதாரண மக்கள் நிலைகுலைந்து போவதும் அடிமைகளாக மாறுவதும் மட்டுமல்லாது அடையாளமற்ற ஒரு சமூகமாக உருவாகுவதை கதையுடனூடாக காண்கிறோம். சாதாரண மக்கள் என்றில்லை, அவ்வின மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட மன்னரே இந்த சூழலில் தன் மதிப்பை, மாண்பை இழந்து கடைசியில் தன் கிரீடத்தையும் மத தலைமை முன்பு கண்ணீருடன் துறக்கும் நிகழ்வு யாவரையும் கண்கலங்கிவிட செய்யும். இந்த நாவலின் இன்னொரு சிறப்பு என்பது ஒவ்வொரு கதாபாத்திரமும் நம் மனக்கண்ணில் வந்து செல்லுகின்ற விதம், உருவாக்கப்பட்டிருக்கின்ற விதமாகும். பிரதானமான கதாபாத்திரமான பிலிப் தன்னுடைய வறுமையின் காரணமாக பெரிய துறையில் இருந்து வேலை தேடி தன் சித்தப்பா லொஞ்சின் ஊரான கொற்கைக்கு வந்து சேர்கின்றார். அங்கோ சித்தி உருவத்தில் துரத்திய காமப்பை இவர் பிள்ளைகள் காலத்திலும் இவருக்கு பல தொல்லைகள் தருகின்றார். சித்தப்பா லொஞ்சி ஒரு விபத்தில் இறந்து போக சித்தப்பா மகன் ரஞ்சனும் சில வருடங்களில் அகால மரணம் அடைகிறார்.
பிலிப் தனக்கு அடைக்கலம் கொடுத்த ஆண்டானியார் மகள் தன்னை விட வயதில் மூத்த இளம் வயதிலே விதவையான சலோமியை திருமணம் செய்து கொள்கின்றார். ஒரு வாளா வெட்டிக்கு வாழ்க்கை கொடுத்தார் என்ற காரணத்தால் இவர் ஒரே சகோதரியும் பிரிந்து செல்கின்றார். இவர் வறுமையில் வளர்ந்தாலும் உழைப்பால் தண்டல் ஆகிய பிலிப்பு தன் 7 பிள்ளைகளையும் நல்ல நிலையில் மணமுடித்து வைக்கின்றார். ஆனால் ஊதாரிகளான தன்னலம் பிடித்த பிள்ளைகளால் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார். ஒரு மகன் தனக்கு பிடித்த பெண்ணை மணம் செய்ய அனுமதிக்கவில்லை என்ற வேதனையில் தற்கொலை செய்து கொள்ள, இன்னொரு மகனோ சொத்துக்கு என பெற்ற தந்தையை அடிக்கும் இளைநிலைக்கு எட்டுகிறான். கணவர் இறந்ததும் கணவர் வீட்டில் இருந்து தன் மகளை படிக்க வைக்கும் எழிலரசி மாமனாரை பாசமாக நோக்கும் மகளாகவும் மிளர்கின்றார். நேர்மையால் வாழ்க்கை நெறியில் உயர்ந்த பிலிப்பு இரத்த உறவுகளிடம் தோற்றுப்போகும் அவல நிலையையும் காண்கிறோம். சண்முகவேல் நாடாரின் அறிவுரைக்கு இணங்க சந்தனமாரியை சந்திக்க வேண்டும், பொறுப்புகளை பிள்ளைகளிடம் விட்டுவிட வேண்டும் என்ற பல திட்டங்களுடன் சென்னையிலிருந்து கொற்கை நோக்கி வரும் பிலிப்பின் உயிர் பயணத்தில் முடிவதுடன் நாவலையும் முடித்துள்ளார். எழிலரசியின் சகோதரனாக வரும் அமுதமன் கதாபாத்திரம் கதையாசிரியராகத்தான் இருக்க வேண்டும். மதம் என்ற ஆயுதத்தால் ஒரு இனத்தின் இயல்பான சிந்தனை ஆற்றல் மழுங்கி வட்டையாகி போனதையும், நிறுவனமயமாக்கப்பட்ட கிறிஸ்தவத்தின் கீழ் எவ்வாறாக ஒரு போராட்ட குணமுள்ள மக்கள் மண்டியிடப்பட்டுள்ளனர் என்ற வேதனையும் கதமாந்தர் வழியாக விவரித்துள்ளார்கள். விமரிசையாக கொண்டாடப்படும் பனிமய மாதா திருவிழா சப்பரப்பவனி தற்போதும் உலகம் ஒட்டும் பார்க்கும் அற்புத நிகழ்வாக விளங்குகிறது. சந்தனமாரியின் வரலாறு திருத்தி எழுதப்பட்டது எப்படி எனவும் காணலாம். பரதவர்களின் மன்னர் பாண்டியபதி காலத்தால் அழியாத சோகத்தின் பதிப்பாகும். பல நூற்றாண்டுகளாக ஒரு இனத்தின் மன்னராக இருந்தவரின் முடிவு நம்மை தீரா துயரில் ஆழ்த்தியது. அவருடைய கடைசி நாட்கள், மரணம், அவருடைய அழுகையே அவரே மறுதளித்து வைத்த விதம் நம்மை கணக்க செய்தது. மன்னரின் வாரிசோ தனக்கு இனி அதிகாரம் வேண்டாம் என ஒரு வங்கி குமஸ்தாவாக பணிபுரிந்தது. காங்கிரஸ் கட்சியில் இணைந்து நாட்டுக்காக சேவை செய்து மறையும் துயர்நிலையும் எந்த மனிதனையும் கண்கலங்க செய்யும். மன்னனின் மகளோ கொழும்பில் நடந்த இனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்டு கணவனை இழந்து தனது சகோதரன் பராமரிப்பில் மீதி காலத்தை தள்ளுகின்றார். அவர்கள் வாழ்ந்த அரண்மனை இன்று அடையாளம் இழந்து சிதறி போனத வருத்தத்தை வருவிக்கிறது. மதலேன் என்ற கதாபாத்திரம் ஒரு பெண் எதிர்கொண்ட கொடும் துயருக்கு சாட்சியாக உள்ளது. சந்தேக நோய் கொண்ட கணவனுக்கு மனைவியாக வேண்டி வந்த மதலேன் தன் உண்மையை விளக்க திராணியற்று கணவர் கண்முன்னே தற்கொலை செய்து கொள்ளும் சூழலுக்கு தள்ளப்படுகிறார். மதலேன் வாழ்க்கைக்கு பெரும் இடைஞ்சலாக இருந்த அவர் அத்தை மகன் பாதிரியார் பபிலோன் மனிதகுணமே அற்ற அரக்கனாக வரலாற்றில் பதியப்படுகிறார். தூத்துக்குடியின் குடிநீர் விநியோகத்திற்கு வழிவகுத்து சிலுவை பர்னாந்து போன்ற தலைமைகள் பரதவர்கள் மத்தியில் உருவாகுவது பெரும் குறையே என்று கதாசிரியர் எடுத்து காட்டுகிறார். ஒரு காலத்தில் பல தலைமுறைகளாக ஏற்றுமதி வியாபாரத்தில் கொடிகட்டி பறந்த சிங்கராயர் குடும்ப வாரிசு செல்வதாஸ் 2000 ஆண்டுகளில் காலில் பழைய 3 செருப்புகளை ஒன்றாய் சேர்த்து தைத்து அணிந்து நடந்து சென்ற வறுமை நிலையை கண்ட கதாசிரியர் தன் இனத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்ற தேடுதலில் முடிவுதான் இந்த நாவல் என்று சொல்ல முடியும். பரதவரின் பூர்வீக பூமியான தூத்துக்குடியில் இன்று பரதவர்கள் அடையாளம் இழந்ததின் காரணம் நாவலில் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. ஒற்றுமையின்மை, ஒரு தலைமையை ஏற்றுக்கொள்ள விரும்பாதது, ஆளுக்கால் இராஜாங்கம் செய்ய நினைத்த இனம், தலைமையாக உருவாகியவர்களும் இன மக்கள் நலம் என்பதை விடுத்து தன் நிலத்தை நாட இனத்தின் அழிவு துவங்கிறது. நமது கலாச்சாரத்தின் அடிப்படையான குடும்பங்களில் காணும் உறவுக்கேடுகள், கணவருக்காக விட்டுக் கொடுக்காத மனைவி, மனைவிகளுக்கு துரோகம் செய்யும் கணவர், கூட்டு குடும்பத்தில் நம்பிக்கை வைக்காத பண்பு, சொந்த சகோதரின் வளர்ச்சியை தடுக்க நினைத்து மற்ற இனங்களுக்கு இடம் கொடுத்த கொற்கையில் எல்லா வணிக பிடிப்புகளும் மற்ற இனங்கள் ஆளுகைக்கு உட்படுத்தும் போது வெறுமனே வேடிக்கை பார்க்கும் சூழலுக்கு வறுமை பிடிக்கில் விழும் துயர்நிலையும் காணப்படுகிறது. கொழும்பில் நடந்த அரசியல் மாற்றங்கள், இனக்கலவரங்களும் கடலை நம்பி இருந்த மக்களுக்கு பாதகமாக அமைகிறது. கொற்கையை விட கொழும்பை நம்பி சென்றவர்கள் இனக்கலவரத்தில் தங்கள் சொத்தை இழந்த அனாதைகளாக கொற்கையில் வந்தடைகின்றனர். போரின் ஈழத்தமிழர்கள் போன்றே பாதிக்கப்பட்ட மக்களாக கொற்கை மக்கள் மாறுகின்றனர்.
சிங்களவர்களும் கொக்கை தமிழர்களும் திருமணத்தால் இணைந்த சமூகத்தை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். பரதவர்கள் என்ற ஒரே இனம் தங்கள் வசதி வாய்ப்புகள் சார்ந்து பிரிந்தும், வேசைக்காரர்கள் என்ற பணக்காரர்கள் ஆங்கிலேயருடன் பின்பு அரசியல் அதிகாரத்துடன் சேர்ந்து தங்கள் இனத்தையே நெருங்கும் அவல நிலையும் காண்கிறோம். இப்படியாக பிரிந்து வளர எண்ணிய இனம் மற்ற இனத்தின் ஒற்றுமையான வளர்ச்சி முன்பு சிந்தி சிதறி ஒன்றுமில்லாது ஒடுங்குகின்றது. மாற்றங்களுக்கு அனுசரித்து தன்னை மாற்றிக்கொள்ளாத பரத இனம் தன் முடிவை தானே தேடிக்கொண்டதாக காண்கிறோம். இவர்களின் ஒற்றுமையின்மையை மனநிலைமைக்கு கிறிஸ்தவ தழுவலும் ஒரு காரணமானதாக கதையாசிரியர் காண்கிறார். கிறிஸ்தவம் தங்கள் மத வளர்ச்சிக்கு பயன்படுத்திய இனத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தவில்லை என்று ஆசிரியர் நிறுவுகிறார். முத்துலிங்கம் சண்முகவேல் நாடார் குடும்பத்தை முன்னிறுத்தி நாடார் இன மக்கள் உழைப்புடன் தங்கள் தலைமைக்கு என ஒரு இடம் கொடுத்து முன்னேறியதாக குறிப்பிடுகிறார். ரேவதி பர்னாந்தை திருமணம் செய்தும் சில்வியா ரமேஷ் நாடாரை திருமணம் செய்து நாடார் இனத்துடன் கலந்து வேற்றுமையில் ஒற்றுமை பாராட்டுவதையும் அறியலாம். இந்த நூல் பல எதிர்ப்புகளை சந்தித்ததில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. கிறிஸ்தவத்தின் அடிப்படை நம்பிக்கையை கேள்வி எழுப்புகின்றது. அதேபோன்று கடவுளின் மறு ஆதாரமாக காணும் துறவியர் செய்யும் அட்டூழியங்களையும் இந்த நாவலில் ஜோடி குரூஸ் விளக்கியுள்ளார். அடிக்கடி பல பொதுக்கூட்டங்களில் ஜோடி குரூஸ் கூறுவது போல இவருடைய அடிப்படை பள்ளி கல்வி கல்லூரி படிப்பு யாவும் கிறிஸ்தவ பள்ளிகளில் அமைந்துள்ளது. சிறப்பாக இவர் தூய சவேரியார் மேல்நிலைப்பள்ளி லயோலா கல்லூரி மாணவர் ஆவார். கதையாசிரியரின் 1000 கண்கள் திறந்து விட்டாலும் அவர் குறைபடும் நிறுவனமாக கிறிஸ்தவ பாதிரிகளின் பள்ளிகளே இயேசு சபை பிறவிகளாலும் மட்டுமே ஆழ்ந்த சிந்தனையுள்ள கேள்விகள் எழுப்பும் மனிதர்கள் உருவாக்க இயலும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஜோடி குரூஸும் திகழ்கின்றார். பிலிப் சந்தனமாரியை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கில் பயணிக்க, ஆனால் அவர் சந்திக்காதே பயணம் நிறைவு பெறுகிறது. கிறிஸ்தவர்களால் திரும்பவும் தாய்மதம் திரும்பி நிம்மதியாக வாழ இயலாது என்பதை பிலிப்பின் நிறைவுறாத விருப்பத்துடன் முடிவு செய்கிறது. அடிப்படையில் பாதிக்கப்பட்ட தன் இன மக்களுக்கு, குறிப்பாக அடித்தள மக்களுக்கு குரல் கொடுத்த இந்த நாவலாசிரியர் போற்றுதலுக்கு உரியவரே. பரத இன பெண்களை மோசமாக சித்தரிக்கிறார் என்ற குற்றம் சாட்டப்பட்டு இவர் மீது வழக்கம் தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கதையில் 100க்கும் மேற்பட்ட பெண் கதாபாத்திரங்களை பரிச்சயப்படுகிறோம். ரஞ்சிதம், வலேரியா போன்ற கதாபாத்திரங்கள் பொய்மையாக புகழ இயலாது. ஆனால் சாரா பாட்டி, விர்ஜித், சலோமியா, ரேவதி, சுகந்தி, செல்வியா போன்ற பல பெண் கதாபாத்திரங்கள் காலத்தில் அழியாத வண்ணம் சிறப்பாக படைத்துள்ளார். இந்த நாவலின் பாதிப்பிலிருந்து அவ்வளவு எளிதாக யாராலும் வெளிவர இயலாது. பல ஆயிரம் ஆண்டுகளாக பல நாடுகளில் வணிகம் செய்து வந்த மக்களின் வீழ்ச்சி, அதன் தாக்கம் எளிதாக நம்மை விட்டு மறையப் போவதில்லை. கொற்கைக்கு இனி செல்லும்போது ஒவ்வொரு தெருவும் நாம் காணும் மனிதர்களும் மேலும் பரிச்சயம் கொண்டவர்களாக தெரிவார்கள். சமீப காலங்களில் அணு உலைகள், மணல் கொள்ளை என தினம் செய்திகளில் காணப்படும் வரலாற்று உண்மை நம்மையும் சுடுகிறது. பெரிக்காட்டு பயலுக என்று அவர் திட்டுவது கூட இப்போது வேதனையாக தெரியவில்லை. அது ஒரு இனத்தின் தீராத வேதனையின் குரலாகத்தான் ஒலிக்கிறது. உண்மைகள் பிடிவாதமானவை, மறக்க இயலாதவை. இந்த நூல் ஜோடி குரூஸின் பார்வை மட்டுமல்ல, ஆதங்கமல்ல, ஒரு இனத்தின் அழுகுரலாகும், ஏக்கமாகும், எதிர்ப்பாகும். ஒரு முறை வாசித்து பார்க்கும்போதுதான் இந்த நாவலினுடைய குரல் நம்மை பாடுபடுத்தும் அல்லது நம்மளை சங்கடத்துக்கு உட்படுத்தும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.